இன்னைக்கு நம்ம எபிசோட்ல சில மதுக்கடலை மூடணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல இருந்து வந்திருக்க தீர்ப்பு பத்தியும் இந்த விஷயத்துல அரசு ஏன் ரொம்ப தாமதமா செயல்படுது அப்படிங்கிற பத்தியும் இதன் பின்னாடி நல்லா அரசியல் இருக்கு அப்படிங்கிற பத்தியும் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இரட்டை மின்கம்ப சின்னத்தை இரட்டை இலை மாதிரி பயன்படுத்துறாங்க ஓட்டு இயக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி மதுசூதன அணியின் மேல வந்திருக்க கம்ப்ளைண்ட் பத்தியும் ஒரு பிரபல இறந்த நடிகைக்கு வந்து ஆதார் கார்டு கொடுத்திருக்காங்க அதை பத்தியும் தமிழக விவசாயிகள் டெல்லியில போராடிட்டு இருக்காங்க அவங்கள பத்தின கருத்து திரு நாஞ்சி சம்பத் அவர்கள் சொல்லியிருக்காரு அதை பத்தியும் பேச போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஷோ. கருத்தா பேசுவான் அவடை. கொஞ்ச நாள் முன்னாடி ட்விட்டர்ல தோனி அவரோட மனைவி சாக்ஷி வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா ஆதார் கார்டுக்காக அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் நிறைய லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு நியூஸ் ஒன்று சொல்றேன். என்ன அப்படின்னா டர்ட்டி பிக்சர் சொன்னோடனே ஒரு ஞாபகம் வந்திருக்கும். சில்க் ஸ்மிதா அப்படிங்கிறோட வாழ்க்கை வரலாறு தான் வந்து டர்ட்டி பிக்சர்ல எடுத்துருந்தாங்க. சில்க் ஸ்மிதாவோட இயற்பெயர் வந்து விஜயலட்சுமி. அவங்க டீனர்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க. 1996ஆம் ஆண்டு அவங்க காலமானாங்க. அவங்க இயற்பெயர் விஜயலட்சுமி அப்படிங்கிற பேர்ல இப்போ கவர்மெண்ட் வந்து ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சில பல சர்ச்சைகள் ஆதார் கார்டு மேல வர ஆதார் கார்டு மேல ஒரு நம்பிக்கையே போயிருது. அண்ட் இதுல என்ன கூத்து அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டு கொடுக்குறாங்கல்ல இதுவே ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்களாம். இறந்த சில்க் ஸ்மிதா வந்து ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இறந்த பின்ன ஆதார் கார்டு கொடுத்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருது. இதே மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி எத்தனை பேருக்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து எத்தனை பேருக்கு இலவச அரிசி கொடுக்க போறாங்களோ அந்த இலவச அரிசியும் எத்தனை பேருக்கு போய் சேரப்போதோ சும்மா அதுவும் தெரியல. சில்க் ஸ்மிதா அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டெத் சர்டிபிகேட்டை ஆதாரமா கொடுத்ததும் இந்த கவர்மெண்ட் தான். அதுக்கப்புறம் இந்த ஆதார் கார்டை கொடுத்ததும் இதே கவர்மெண்ட் தான். ஆர்கே நகர் தேர்தலில் நிற்கிற திரு மதுசூதனன் அவர்கள் வந்து இரட்டை மின்கம்ப சின்னத்துக்கு இரட்டை இலை மாதிரி பயன்படுத்தி ஓட்டு கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு சில கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அவர்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா நாங்க ஒன்றும் தேர்தல் ஆணையம் விதியை மீறி நடக்கல அதன் வரையறைக்குள்ள நடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு கையில வச்சிருக்காரு இது ரெட்டை இலை பொம்மை இல்ல ரெட்டை மின்கம்ப சின்ன பொம்மை. இவர் கையில மட்டும்தான் இந்த மாதிரி மின்கம்பெல்லாம் பச்சை கலர்ல பார்க்க முடியும். எங்க ஊர் பக்கம்லாம் கரண்ட் இல்லாம காஞ்சு போய் கிடக்கு இல்ல ஒரு பக்கம் துருபிடிச்சு போய் கிடக்கு. ஆனா இவர் கையில இருக்கிறது வந்து ரெட்டை மின்கம்ப சின்ன பொம்மை அதுவும் பச்சை கலர் பொம்மை. நம்பிட்டேன் நீங்க ஆச்சு உங்க தேர்தல் ஆணையம் ஆச்சு. ஆர்கே நகர்ல இரவு பகல் பாராம பிரச்சாரம் சூடு பிடிச்சிட்டு இருக்கு. அப்படி ஒரு இரவுல தான் இந்த போட்டோ எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த போட்டோல பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து டிடி தினகரன் அணியினோட சின்ன தொப்பி இருக்கும். அதுக்கு மேலேயே மதுசூதனன் அணியினரோட இரட்டை மின்கம்ப சின்னம் இருக்கும். ஒருவேளை இதெல்லாம் பார்த்துட்டு மதுசூதனன் அணியினர் வந்து இந்த பிரச்சாரத்துக்கு ஸ்லோகன் எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கே இப்பொழுது இரட்டை மின்கம்ப சின்னத்தின் ஒளியின் கீழே தான் டிடி தினகரன் அணியினரின் தொப்பி ஒளி பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பொதுவா நைட்னா வெளிச்சம் தேவைப்படும் வெளிச்சம்னா விளக்கு தேவைப்படும். அதெல்லாம் வச்சு அரசியல் பண்ண நினைச்சா ஜஸ்ட் சும்மா கற்பனை. பொதுவாக ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி குணாதிசயங்கள் உண்டு. சில பெக்குலியர் கேரக்டர்ஸ் உண்டு. சிங்க வேஷம் போட்டா சீரணும் புலி வேஷம் போட்டா பாயணும் யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணுமா ஏண்டா டேய் யானைகிட்ட எத்தனை ஹைலைட்ஸ்ரா இருக்கு. அப்படிப்பட்ட யானைகள் செய்த சில்க வைத்த ஒரு விஷயம் பார்த்தா நீ பார்க்க போறோம். பாலமலை அப்படிங்கிற பகுதியில ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானை ஒரு குட்டி யானை 3 யானைகளும் வந்து ஒரு உணவை தேடி சென்ற பயணத்துல ஒரு பெண் யானை மட்டும் சேத்துக்குள்ள மாட்டிக்குது. சேத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட அந்த யானையை அப்படியே விட்டு போகாம ஆண் யானை அப்புறம் அந்த குட்டி யானை வந்து எவ்வளவோ இழுக்க முயற்சி செஞ்சிருக்கு முடியல. அதுக்கப்புறம் வந்த நம்ம வனத்துறையினர் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்புறம் சேத்துல மாட்டிக்கிட்ட யானையை இழுத்து வெளியே மீட்டுட்டு 10 பாட்டில் குளுக்கோஸ் கொடுத்து பத்திரமாவும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதனால நாங்கள் சொல்ல வரும் கருத்து என்னவென்றால் சக மனிதர்கள் யாரும் வந்து பிரச்சனை மாட்டிக்கிட்டப்போ அவங்களுக்கு வலது கையில உதவி செய்யற மாதிரி சில விஷயங்கள் செஞ்சு அதை இடது கையால செல்ஃபி வேற எடுத்து போஸ்ட் பண்ற இந்த உலகத்துல இந்த மாதிரி விலங்குகள் வந்து தாங்க ஒரு கை மட்டுமே இருக்க யானை வந்து தும்பிக்கையை வச்சு சக யானையை வந்து காப்பாற்றணும்னு நினைச்சதே பெரிய விஷயம். விலங்குகள்கிட்ட இருந்து மனிதர்கள் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான். இப்போ ரீசெண்ட் டைம்ல தியேட்டர் பேர் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரோபோ சங்கரும் தாடி பாலாஜியும் தட்டம்ம ரூபல்லா அப்படிங்கிற தடுப்பூசி பத்தி ஆட் கேம்பெயின்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. முகேஷை பார்த்து எத்தனை பேர் குட்கா விட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் ராகுல் டிராவிட் கேம்பெயின் பார்த்து எத்தனை பேர் தம்ம விட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஆனா இந்த ஆட் வந்து இந்த கேம்பெயின் ரொம்பவே ஹிட் ரொம்ப சக்சஸ்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்த போலீஸ் சொட்டு முகாம்லையும் சரி தமிழ்நாடு முழுக்க 100% சக்சஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. எல்லா குழந்தைகளுக்கும் வந்து தடுப்பூசி வேக்சினேஷன் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு நல்ல திட்டம் 100% நடக்குது அப்படிங்கிறது பெரிய விஷயம். இதுக்கே கிரேட் அப்ளாஸ். திருநங்கைகள் அப்படின்னு சொன்ன உடனே பல பேருக்கு வர சிந்தனை என்ன அப்படின்னா சினிமாவில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு காமெடி ரோல் கொடுத்து அவங்க நக்கல் பண்ணுவாங்க. இல்லை திருநங்கைகள் அப்படிங்கிறவங்க பாலியல் தொழில் பண்ணுறவங்க இல்ல அவங்க ரோட்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ கை தட்டி காசு கேட்கறவங்க அப்படின்னு. பட் இந்த பின்பத்தெல்லாம் உடைச்சி பல பேர் பல இடங்கள்ல உயர்ந்தா வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சம்பவம் தான் இப்ப நாம பார்க்க போறோம். பிரித்திகா அப்படிங்கிற திருநங்கை 1 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் ட்ரெயினிங் அட்டன் பண்ணி இப்போ துணை ஆய்வாளராக பதவியேற்றிருக்காங்க. அவங்களுக்கு சட்ட ஒழுங்குத்துறையை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து ஒரு இனத்துல இருந்து ஒருத்தவங்க மேலோ இல்லை ஃபீமேலோ
ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது அந்த இனத்தோட கஷ்ட நஷ்டங்கள் புரிஞ்சு செயல்படுவாங்க. இப்போ திருநங்கையிலேருந்து ஒருத்தவங்க வந்து ஒரு போலீஸ் துறையில் ஒரு செயல்படும் போது ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் சேர்ந்து செயல்படுவாங்க. ஸோ அதனால திருநங்கைகள் இனத்துக்கு பல நல்லதுகள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ரியோ ஒலிம்பிக்ஸ்ல PV சிந்து அவர்கள் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க வெயிட் பண்ணிருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களால ஜெயிக்க முடியல. திருப்பி கொடுக்குற வகையில் நடந்ததுதான் இந்தியன் ஓபன் சூப்பர் சீரீஸ்ல நடந்த ஃபைனல் மேட்ச். அந்த ஃபைனல் மேட்ச்ல PV சிந்து அவர்கள் வந்து ஸ்பெயினை சேர்ந்த கேரலினா மேரி அந்த ஒலிம்பிக்ல நம்ம தோக்கடிச்சு அனுப்புனாங்களே அவங்க கூட விளையாண்டு 21-19 21-16 அப்படிங்கிற செட்ல அடிச்சு துவம்சம் பண்ணி மாபெரும் வெற்றி பெற்றிருக்காங்க. அம்மா வரட்டும்னு காத்திருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஒரே ஒருத்தர் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. எஸ், அவரே தான் நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூல தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் வந்து டெல்லியில் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்கு ஆளுங்கட்சியா நீங்க என்ன பண்ணீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் வந்து அவங்க என்ன ஆளுங்கட்சி எங்களை மாநில அரசு எடுத்தா போராடிட்டு இருக்காங்க, அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு திரு நாஞ்சில் சம்பத் அவர்களே. பொதுவாக டீச்சர் சரியில்லைன்னா தான் ஸ்டூடெண்ட்ஸ் போய் பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒரு TL சரியில்லை அப்படின்னா தான் ஒரு எம்ப்ளாயி போய் MD கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி TN ஃபார்மர்ஸ் TN கவர்மெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போராடுறாங்க. சரணம்பட்டி அப்படிங்கிற பகுதியில் போலீசார் வாகன சோதனை ஈடுபட்டு இருக்கும் போது 1,30,00,000 ரூபாய்க்கு பழைய 500 நோட்டும் 1000 நோட்டும் மாட்டிருக்கு. என்னாச்சு, இந்த நோட்ல எங்க கொண்டு போறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த ரூபாய் நோட்ல புது நோட்டா மாத்துறதுக்காக RBIக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி தெரியுமா இருக்கு? என்னையா இன்சூரன்ஸ் டேட் முடிஞ்சு 6 மாசம் ஆகுது சார். நான் இப்போ அதுக்காக போயிட்டு இருக்கும்போது தான் சார் ஓ இப்போ இன்சூரன்ஸ் கட்ட தான் போயிட்டு இருக்கியா? ஆமாம் சார். இப்படிதான் நம்ம பசங்க ஏதாவது போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டோன்னா பதில் சொல்றதுக்கு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி அவரு சொல்லி தப்பிக்க ட்ரை பண்ணிருக்காரு. பட் இதெல்லாம் நம்புவாங்க நம்ம போலீஸ்காரங்க இல்ல. அதனால அவங்க மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கருத்துல கோர்ட்ல இருந்து சில மதுக்கடைகள் மூடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த விஷயங்கள்ல அரசியை ரொம்ப தாமதப்படுத்துது அப்படிங்கிற பத்தியும் இதுக்கு பின்னாடி நல்லா அரசியல் இருக்கு அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம தமிழ்நாட்டில் முன்னாடி கள்ளுக்கடை அப்படிங்கிற பேரில் சில விஷயங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரசே வந்து அதை மதுக்கடையில் நடத்த ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டில் நம்ம ஊர்களில் வந்து பூரண மதுவிலக்கு இருந்துச்சு. ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டில் தான் இருந்துச்சு. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எந்த ஸ்டேட்லலாம் பூரண மதுவிலக்கு இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் மானியம் வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல போக, அப்போது ஆட்சியில் இருந்த DMK வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம ஸ்டேட்டுக்கு மானியம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பூரண மதுவிலக்கு மேலே இருக்க தடையை நீக்கினாங்க. அன்னையிலேருந்து தான் மதுக்கடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிக்கை ஆரம்பிச்சது. இப்படி மானியத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட மதுக்கடைகள் தான் இப்போ வார்டுக்கு வார்டு தெருவுக்கு தெரு அப்படின்னு டாஸ்மார்க் அப்படிங்கிற பேரில் உருவெடுத்து இருக்கு. இதுக்கான காரணம் என்ன பார்க்க போனோம் அப்படின்னா, நம்ம ஆளுங்களை திட்டமிட்டே மதுக்கு அடிமையாக்கி வச்சிருக்காங்களோ அப்படிங்கிறதான் தோணுது. இதுக்கு எக்ஸாம்பிளோட சொல்ல போனோம் அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு இடத்துல 8 டாஸ்மார்க்களை மூடிருக்காங்க. பக்கத்தில் இருக்க 9வது டாஸ்மார்க்ல நம்ம குடிமகன்கள் லைன்ல வரிசை கட்டி இன்னும் குடிச்சிருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு ஒரு கடையடைப்பே தாங்க முடியாம லைன்ல ஒரு கடையில வரிசை கட்டி இன்னும் குடிக்கிற அளவுக்கு தான் நம்ம ஆளுங்களை அடிமையாக்கி வச்சிருக்காங்க. தமிழக அரசு ஏற்று நடத்தும் மதுக்கடைகளான டாஸ்மார்க் மூலம் பல லட்சம் ஆட்கள் மதுக்கு அடிமையா இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல தமிழக அரசு ஏன் ஒரு மறுவல் மையமோ இல்ல வேறு சில விஷயங்களோ எடுத்து அவங்க சரி பண்ண நினைக்க கூடாது? அது கடினமான செயலா இருக்கலாம், ஆனா அது முடியாத செயலா இல்லையே. இதுக்கெல்லாம் அவங்க சரிவர செவி சாய்க்காத காரணம் என்ன அப்படின்னா, இதன் பின்னால் இருந்து, அதாவது டாஸ்மார்க் பின்னாடி இருந்து வர வருமானம் தான் காரணம். என்னதான் டாஸ்மார்க் மூலமா அவ்வளவு வருமானம் வருதான்னு கேக்குறீங்களா? நிச்சயமா ஒரு நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்க டாஸ்மார்க் வருமானம் என்ன அப்படின்னா 65 to 70 கோடி. அதாவது விசேஷ காலங்கள்ல தீபாவளி பொங்கல் மாதிரி டயத்துல 100 கோடி, அதாவது ரிலீஸ் ஆகிற புதுப்படங்கள் வசூலை விட அதிகம். இப்படி கற்பனைக்கும் எட்ட முடியாத அளவுக்கு தான் டாஸ்மார்க்கோட வருமானம் இருந்துட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாடு டாஸ்மார்க்கோட ஆண்டு வருமானம் பார்க்க போனோம் அப்படின்னா 2015-2016 ஆண்டுல மட்டுமே 29,672 கோடி கரெக்டா இருக்கு. இதே ஒரு 10 வருஷம் பின்னாடி 2005-2006 காலகட்டத்தில் பார்க்க போனோம் அப்படின்னா 7,335 கோடி மட்டுமே கரெக்டா இருக்கு. இந்த 10 வருஷத்துல 3 மடங்கு அதிகமா இருந்தா சொல்லணும். இது கற்பனைக்கே எட்டாம ரொம்பவே அதிகமான அமௌண்ட். இந்த பூர்ண மதுவிலக்கு அப்படிங்கிற கான்செப்டை ஒரு ஆளுங்கட்சியோ இல்லை ஒரு எதிர்கட்சியோ வந்து செயல்படுறதுக்கு அவ்வளவு முனைப்பு காட்டாத காரணம் என்ன அப்படின்னா, இந்த மது அப்படிங்கிற விஷயத்த உற்பத்தி செய்யற மது ஆலைகள் தான். இந்த மது ஆலைகளை யார் நிறுவிட்டு இருக்காங்க இல்லை யார் நடத்திட்டு இருக்காங்கன்னு பார்க்க போனோம் அப்படின்னா, ஆளுங்கட்சி சேர்ந்தவரோ இல்லை எதிர்கட்சி சேர்ந்தவரோ நடந்துறாங்க, இல்லை அவங்க பேர்ல அவங்க பினாமி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த பூர்ண மதுவிலக்கு அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தா அவங்க செய்யற ஆலைகள் தொழிலும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ரீசன். இப்படி பல காரணங்களால தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. ஆனால் சில தினங்கள்லாம் மக்கள் நிறைய போராட்டம் பண்றாங்க, நீதிமன்றங்களும் நிறைய தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில தீர்ப்பு என்ன அப்படின்னா, பல மதுக்கடைகளை மூடணும் அப்படிங்கிறதும், 5 ஸ்டார் ஹோட்டலில் 20 நேரங்களுக்கு மேலே மது விற்கக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்களாலையும், இப்படி இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க பட்சத்தில், நல்ல பலன் அளிக்குங்க பட்சத்தில், கண்டிப்பாக நம்ம பெரிய விஷயமான பூர்ண மதுவிலக்குக்கு நம்ம எய்ம் பண்ணவும் செய்யலாம். போன கேபி எபிசோடு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்து இப்போ வாசிச்சிடலாம்.
ப்ரோ உங்கள் டங்க் ரோல் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்னு முகில் அரசன் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. ஆமாம் ப்ரோ, எனக்கே தெரியும் சில சமயம் அங்கங்கே ரோல் ஆகும். பட் நெக்ஸ்ட் எபிசோடில் அது மாதிரி பண்ணாமல் பார்த்துக்கிறேன். தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கமெண்ட்ல டைம் போனதே தெரியல, பெஸ்ட் ஷோ எவர். உங்கள் ஷோவை காலையில் எழுந்த உடனே பார்க்கணும்னு தோணுதுப்பா, வெயிட் பண்ண தோணலை. யாருமே கலாய்க்கலைங்கிறதுக்காக இல்லாததெல்லாம் சொல்ல முடியுமா? இஃப் எனிதிங் இஸ் நாட் குட் கண்டிப்பாக சொல்லுவேன். உங்கள் ஷோவும் எம்டியும் ரெகுலராக பார்ப்பேன். கீப் இன்ஸ்பைரிங், ஹாப்பி வீக்கெண்ட் அப்படின்னு ஆயுஷ்னா இக்டேங்க சொல்லியிருக்காங்க. இந்த எபிசோட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கு அப்படிங்கிற சாத்தியம் இல்லையா அப்படிங்கிற பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த எபிசோட் வந்து KP24. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வந்து KP25. நம்ம கலாச்சாரம் படி 25, 50, 75 அதெல்லாம் கொண்டாட வேண்டிய விஷயம். ஸோ அதனால் இந்த KP25 அப்படிங்கிறத எப்படி டிஃப்ரெண்டாக பண்ணணும், என்ன மாதிரி கான்செப்ட்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதில் கம்பெனிக்கு எதெல்லாம் கட்டுப்படி ஆகுதோ அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி. வர சிஎம் பதவிக்கு மரியாதையே இல்லை. யார் யாரெல்லாமோ சிஎம் ஆகிட்டாங்க, யார் யாரெல்லாமோ சிஎம் ஆக போகிறாங்க, யார் யாரெல்லாமோ சிஎம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாமோ சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாமோ இல்லை, திரு ஸ்டாலின் அவர்கள்லாம் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த கருத்தை பற்றி டிடிவி தினகரன் கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரால் ஆக முடியல எங்கள் காண்டெல்லாம் பேசுகிறாரு. நாங்கள் நேற்று வந்தவங்கலேருந்து இப்போ வரைக்கும் OPS CPSன்னு பல பேர் சிஎம் ஆகிட்டோம், ஆனால் அவரால் இன்னை வரைக்கும் துணை முதல்வராக தான் ஆக முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கா அப்படின்னா, சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு இந்த மாதிரி சொல்கிறதுக்கு காரணமும் அவரால் ஆக முடியல அப்படிங்கிற ஒரே காண்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சரி, அவரால் துணை முதல்வர் வரைக்கும் ஆகிட்டாரு. நம்ம இன்னும் MLA சீட்டுக்கே வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இருக்கோம். RAC ஆகுமா இல்லை கேன்சல் ஆகுமா, ஒரு வேளை கன்ஃபார்ம் கூட ஆகலாம், அதுவே தெரிலல்ல. யார் வேணால் முதல்வர் ஆகலாம், நம்மள ஒருத்தர் தான் முதல்வர் ஆகணும். ஆனால் அவங்களும் நல்லவங்க தான் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா ஒரு தகப்பன் நல்லா இருந்தா தான் ஒரு குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு தலைவன் ஒரு CM நல்லா இருந்தா தான் நாடு நல்லா இருக்கும். பாபா நீ சொல்ற மாதிரி யாரும் நம்ம நாட்டுல யாருமே இல்ல.